ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ நரசிம்ம செல்ல ஷாப். ஸோ நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி செட்டுக்கான கலெக்ஷன் தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். பிறந்த குழந்தைக்கு எது எது சார் வந்து நம்ம வந்து வைக்கலாம்? ஃபஸ்ட்டு பிறந்த பிள்ளைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சலங்கை குடிசு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 5 இன்ச்சிலேருந்து வரும். குழந்தைகள் பிறந்த குழந்தைக்கு 5 இன்ச்சு. 5 இன்ச்சு. இது வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் குஸ்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா அகலமாக இருக்கும். இதுலேயே சிங்கிள் குஸ்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீனாக இருக்கும், அதாவது வெயிட் கம்மியாக வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சலங்கை வரும், இல்லைன்னா அங்கே கொத்து சலங்கைன்னு சொல்லுவாங்க, 5 இடத்துல இருக்கும். இதில் வந்து டபுள் சலங்கை இருக்கும். இதில் வந்து சிங்கிள் சலங்கை, டபுள் சலங்கை, ட்ரிபிள் சலங்கைன்னு சொல்லி வரும். அதே மாதிரி இந்த உடலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா சிங்கிள் குஸ்பு, டபுள் குஸ்புங்கிற கேட்டகரி வரையாக வரும். இந்த மாதிரி வரும் சார். இதில் வந்து வெயிட்லாம் எவ்வளோ வரும் இந்த குல்ஸு? இது ஸ்டார்டிங் வெயிட்டாக தான். இப்போ ரொம்ப லைட் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் வந்து 40 கிராம்ல இருந்து வரும். 40 கிராம் இருந்து, அதாவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தண்டையாக போடுவாங்க. தண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு கொலுசு மாட்டுவாங்க. கொலுசு ஆனால் ஸ்டார்டிங் வந்து 5 இன்ச்சுல இருந்து இருக்கு. 5 இன்ச்சு, 5.5 இன்ச்சு, 6 சைஸ் வரையா இருக்கு. அதே மாதிரி இந்த தண்டை, நகாஸ் தண்டை இதுவும் போடுவாங்க. ஒரு சில பேர் வந்து கொலுசு இல்லைன்னா இந்த மாதிரி தண்டையா போடலாம் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு 1.5 வயசு முடிய தாராளம் போடலாம். ஏன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ண இலக்கம் கொடுக்கும். தாராளமாக 2 வயசு முடிய போடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம கழட்டிட வேண்டியதான். இது வந்து எப்படி பாய் பேபிக்கா கேர்ள் பேபிக்கா ரெண்டுக்குமே போட்டுக்கலாம். காமன் தான் இதெல்லாம். ரெண்டுமே போட்டுக்கலாம். இதோட வெயிட்லாம் எவ்வளவு சார் வரும்? இதெல்லாம் ஒரு 35 கிராம்ல இருந்து 40 கிராம் அந்த மாதிரி வரும். இது ஸ்டார்டிங்கே 35 கிராம் வந்துரும். அதாவது அந்த கொலுசோட வெயிட் மாதிரி வந்துருமா? ஆமா. ஏன்னா இது வந்து சலங்கை இருக்கறனால உங்களுக்கு அந்த மாதிரி வந்துரும். சரி, தண்டன் சொல்றீங்களா? இதெல்லாம் தண்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ரொம்ப இருக்கலே ஸ்மால் சைஸ்னா 15 கிராம் இருந்து இருக்கு. 15 கிராம்ல இருந்து ஸ்டார்டிங்கே 15 கிராம். ஆனா இது வெயிட் எல்லாம் எப்படி வரும் நமக்கு? இது ஸ்டார்டிங் அதான் லைட் வெயிட் தான். 15 கிராம்ல இருந்து உங்களுக்கு 25 கிராம் முடிய வரும். இல்ல அந்த பேபி போடும்போது அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இது வந்து பெரிய அளவு. இதுலயே நம்ம ஸ்மால் சைஸ் இருக்கு. இது வந்து எதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அமுக்குற டைப் தான். லாக் பண்ணி அங்கி டைட் பண்ணிக்கலாம். இதை வந்து அதே மாதிரி இது வந்து பேங்கிள், பேபி பேங்கிள் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பிறந்த பிள்ளைகளுக்கு ஓப்பன் டைப் தான். இது வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம கையில் மாட்டிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப்பு. இது எவ்வளோ வெயிட்டில் வரும் நமக்கு? இதுவும் அதே ரேஞ்சு தான். உங்களுக்கு 12 கிராம்லேருந்து வரும். 12 கிராம். அதாவது வந்து அந்த தண்டை பேங்கிள் எல்லாமே 10 கிராம்ல நமக்கு வருங்கிறீங்க. ஆமாம். இது இந்த கண் திருஷ்டிக்காண்டி போடணும் பாங்களா, அந்த கருகமணி வளையல்னு, கருப்பு பசு வளையலுங்கிறது இது ஒரு டைப்பு. இது வந்து இது என்ன வெயிட்ல வரும் நமக்கு? இது அந்த ரேஞ்ச் தான். பேபி சைஸ் ஃபுல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 12 கிராம்ல இருந்து உங்களுக்கு வந்து 20-25 கிராம் முடிய தான் அதிகபட்சமே வரும் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த பேங்கெல்லாம் வந்து எத்தனை வயசு வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம்? இந்த பேங்கல், இந்த தண்டை இதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் தாராளமா ஒரு வயசு முடிய போட்டுக்கலாம். ஒரு வயசு முடிய போட்டுக்கலாம். அதுக்கு மேலனா இது செட் ஆகாது. இதுக்கு அடுத்த சைஸ் தான் நம்ம போடுற மாதிரி வரும். ஆனா வந்து கலெக்ஷன் வந்து நீங்க ஸ்டார்டிங் தான் சொல்றீங்க. ஆமா, ஸ்டார்டிங் தான் நான் சொல்லிருக்கேன் இப்போ உங்களுக்கு. சரி, இந்த கொலுசு வந்து இப்போ வந்து இது நிற சலங்கை கெட்டியா நீங்க எடுத்திருக்கீங்க. சரி, இதுலக்கு இன்னும் லைட் வெயிட்டா நமக்கு வந்து வரும்னா எப்படி? அதான் லைட் வெயிட் 40 கிராம் வரும். 40 கிராம். அதோட மாடல் வந்து எப்படி? மாடல் வந்து உங்களுக்கு ரொம்ப லீனா இருக்கும். உங்களுக்கு லீனா வரும். இது பிராடா இருக்குல்ல, இத காரணம் உங்களுக்கு லீனா இருக்கும். அது சரி. இது முத்தர்னாலாம் எப்படி வரும் நமக்கு? முத்தர்னாங்கிறது வந்து கேர்ள் பேபிக்கு வரும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 35 கிராம் வந்து ஸ்டார்டிங் வரும். இதோட அளவுகள்லாம் வந்து எப்படி நமக்கு? இது நம்ம அளவு வந்து பிள்ளைகளோட இடுப்பு மேக்ஸிமம் நம்ம வந்து கருப்பு கயிறு போட்டு தான் போடணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இந்த வளையம் கொடுத்துருப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் வளையம் சொல்லி இந்த லாஸ்ட் எண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கொக்கி போட்டு லாக் பண்ணும்போது இந்த வளையத்துக்கிட்ட போடணும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குன்னா இதில் நம்ம கயிறு கட்டி நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணி ஒரு ரவுண்ட் சுற்றிக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு மெயினாக வந்து கருப்பு கயிறு கட்டி தான் நம்ம போடணும். ஏன்னா அதான் கண் திருஷ்டிக்கு கரெக்டானது. ஏன்னா வெளியவே நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக போட முடியாது. கருப்பு கயிறு போட்டு தான் இதெல்லாமே போடணும். இப்போ இது வந்து பிறந்த குழந்தையிலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் நம்ம அது நம்ம போட்டுக்கலாம். 2 வயசு 3 வயசு முடிய அந்த பிள்ளைகளோட இடுப்பு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கேர்ள் பேபிக்கு. பாய் பேபிக்குன்னா இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு இன்ச்சஸ் எத்தனை இன்ச்சஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அத்தனை இன்ச்சஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இடுப்பு சுற்று. ஆமா, இப்போ எனக்கு 2 சுத்து வேணும், 3 சுத்து வேணும் அப்படின்னாங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த கணமே போதுமானது. இதை காட்டிலும் கணக்கு கூட தான் இருக்கு. இது வந்து இன்ச்சு வந்து உங்களுக்கு 1.5 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது கணா நீங்க சொல்லு, இந்த இதோட திக்னஸ் உருட்டு டைப் திக்னஸ். இது என்ன சைஸ் வந்து? இது வந்து இன்ச்சு 1 கிராம் வரும். இன்ச்சு 1 கிராம். இதுல இருந்து எத்தனை சைஸ் வரைக்கும் இருக்கு? இதுல இருந்து உங்களுக்கு சைஸ் வந்து இன்ச்சு 2 கிராம் முடிய போட்டுக்கலாம். அதாவது அந்த உருட்டு டைப்னால பெருசா வரும். ஆனா குழந்தைகளுக்கு இதே போதுன்னா ரொம்ப கனமா போட்டோம்னா இடுப்பெல்லாம் அழுத்த ஆரம்பிக்கும். அத பிறந்த பிள்ளைகளுக்கு. ஆமா, இது சரியாகும். இது வந்து அந்த இடுப்போட சுற்று அளவு பொறுத்து நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, அப்படி கட் பண்ணனா எவ்வளவு வெயிட் வரும்? பிறந்த பிள்ளைகளுக்குலாம் எவ்வளவு வெயிட் வரும்? உங்களுக்கு இன்ச்சஸ் பொறுத்து தான் உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு 24 இன்ச்சு எனக்கு கட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு சொரைய கொடி இதோட சேர்த்தோம்னா உங்களுக்கு 25-26 கிராம் வரும். ஸ்டார்டிங் 25-26 கிராம் 25 கிராம்ல வந்து. சரி, இந்த பேபியோட இந்த கேர்ள் பேபிக்கு இது எவ்வளவு வெயிட் வரும்? இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டபுள் சேரும் உள்ளது.
இதுலேயே சிங்கிள் சரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 கிராம் வரும். இது வந்து டபுள் சரம்னா உங்களுக்கு 45 கிராம் கிட்ட வந்துடும். இது டபுள் செயினும். இது வந்து டபுள் சரம். இது வந்து வெயிட் கூட வரும். இதுலேயே உங்களுக்கு சிங்கிள் சரம் இருக்கு. ஆனால் டபுள் சரம்னா எதை சார் சொல்கிறீங்க நீங்கள்? இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து டபுள் செயின் தெரியும் பாருங்களேன். இந்த இந்த ரெண்டு பட்டை ரெண்டு இது அதான் சொல்கிறீங்க. ஆமாம், அதை தான் சொல்கிறேன். இது வந்து எடை கூட வரும். இதுலேயே உங்களுக்கு சிங்கிள் டைப் இருக்குது. அதையும் காமிக்கிறேன். சரி, இது என்னது சார்? இதுதான் சிங்கிள் செயின் சொன்னேன் பார்த்தீங்களா? இது வந்து உங்களுக்கு சிங்கிள் செயின். இது வந்து உங்களுக்கு 35 கிராம்லேருந்து வரும் உங்களுக்கு. இது ஸ்டார்டிங்கே 35 கிராம். ஆமாம், ஸ்டார்டிங்கே 35 கிராம் வந்துடும். அதாவது பாய் பேபிக்குன்னா வந்து நமக்கு 25 கிராம் வரும். நீங்கள் அந்த இதை அதாவது இன்ச்சு 24 இன்ச்சு வேணும் அப்படின்னா 25 கிராம் வரும். இதே இது உங்களுக்கு 35 கிராம் வேணும்னா அது இந்த மாதிரி எக்ஸஸ் ஆகும். அப்போ வந்து அந்த சைஸை பொறுத்து நீங்கள் வந்து வெயிட் வரும். வெயிட் வரும். ஆமாம். இதோட வெயிட் வந்து கொக்கி கொடுத்துருவோம். கொக்கி போடுற மாதிரி இங்கே வளையம் கொடுத்துருவோம். இதில் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொக்கி போடுவாங்க, இல்லைன்னா கருப்பு கயிறு மட்டும் கட்டிக்குவாங்க. ஸோ இதில் வேற என்ன சார் ஜாயின் பண்ண முடியும்? இந்த இதில் வேற ஒன்றும் ஜாயின் பண்ண முடியாது. இது வந்து அரைமுடி கேர்ள் பேபிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து அதே மாதிரி வந்து பாய் பேபிக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து மணி செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி கொடி பார்த்தீங்களா, இதில் நம்ம உள்ள லாக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து இந்த மணி செட் வந்து பாய் பேபிக்கு. அதில் என்ன சார் இருக்கும்? இதில் வந்து நாய்க்காசு, மாங்காய் இந்த மாதிரி வச்சு வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மணி செட்டும்பாங்க. இதில் வந்து மொத்தம் 5 உருப்படி இருக்கும். அதாவது அந்த உருவம் வந்து நாய்க்காசு, அந்த சிங்கம் இருக்கும், மாங்காய் காசு இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அந்த கண் திருஷ்டிக்காண்டியா குழந்தைகளுக்கு நம்ம போடுறது. இது பாய் பேபி உள்ளது. இது வந்து கயிறு கட்டி போடுவாங்க. பெண் பிள்ளைகளுக்கு வந்து இது கயிறு கட்டி போடுவாங்க. இது என்ன வெயிட் சார் வரும்? இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட் தான். உங்களுக்கு இதெல்லாம் 8 கிராம் தான் இருக்கும். இதோட வெயிட். ஆனால் இது ஸ்டார்டிங் வந்து இவ்வளோ பெருசாக வந்துடும். இதை எப்படி வந்து போடுவாங்க? இது கயிறு கட்டி போடுவாங்க. கருப்பு கலர் கயிறு கட்டி ஜாயின் பண்ணி. அப்போ இந்த செயின் வந்து இது போட்டுருவாங்க. அந்த செயின் போட்டு இது போட்டுவாங்க. அதுக்கப்புறம் இது கருப்பு கயிறுல கட்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் மேலே கருப்பு கயிறு கட்டி போடுவாங்க. இதை போட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. இது என்னது சார்? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அச்சு பொட்டும்பாங்க. இப்போ கருப்பு மயில வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம நெத்தியில் வந்து டிசைனாக போடுறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட் இது ஃபுல்லாமே. இதெல்லாம் என்ன சார் வெயிட் வரும் நமக்கு? இதெல்லாம் உங்களுக்கு 25 கிராம் வரும். ஏன்னா இதில் வந்து பீசஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதுலேயே வந்து 18 கிராமுக்கு இருக்கும். அது பீசஸ் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அதாவது பீசஸ்னா இந்த டிசைன் வந்து இந்த டிசைன்ஸ் கம்மியாக இருக்குதுல்ல. இதில் எத்தனை இது இருக்கும் அந்த டிசைன்லாம்? அதெல்லாம் உங்களுக்கு 12 தான் வரும். இப்போ 12 கூட வராது, உங்களுக்கு 8 தான் வரும். அதில் இதில் வந்து 12 வந்துருமா? இதில் கூட வந்துடும் டிசைன் வந்து. இதுவும் வந்து நம்ம சீராக கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ சின்ன கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சின்ன கிஃப்ட் கொடுத்து பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திலக் டைப் வரும், சங்கு சக்கரம் இந்த மாதிரி டைப்பு உங்களுக்கு இருக்குது. அப்புறம் அந்த மாங்காய் டைப்பு வரும், சந்திரன், சூரியன் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி விபூதி பட்டை டைப் அந்த இதுனாலும் நம்ம இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கிளிகளுப்பு இது வந்து நம்ம இதில் 3 உள்ளது இருக்குது, 2 உள்ளது இருக்குது, 1 உள்ளது இருக்குது, சைஸ் வேறையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 22 கிராம்ஸ் தான். இது அதிலே பிக் சைஸ் 35 கிராம் வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு விசில் வந்துடும். அந்த விசில் கொடுத்துருவாங்க. ஆமாம், இந்த இடத்துல விசிலும் உங்களுக்கு வந்துடும். என்ன சார் வெயிட் வரும்? ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து 13 கிராம் வரும். 13 அந்த 13 கிராம்ல நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு அதுல எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா அது வந்து ரொம்ப லைட் வெயிட்ங்கறனால உங்களுக்கு எஃபெக்ட் இருக்காது. சோ இந்த மாதிரி உங்களுக்கு எடை கூட போனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நல்லா சத்தம் நல்லா கேட்கும். சோ அப்படி சொல்றீங்களா நீங்க? ஆமா. சோ இதுல வந்து அந்த விசிலோட சேர்த்து நமக்கு வந்துரும். ஆமா. அதே லாஸ்ட் டைம் வந்து நான் சொல்லியிருப்பேன், குழந்தைகளுக்கு வந்து சங்கு இதெல்லாம் நான் பேசியிருப்பேன். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா 8 கிராம்லேருந்து இது வந்து ஸ்டார்டிங் வரும். இது நம்ம எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாமே பிள்ளைகளுக்கு குத்தாத அளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே மடக்கி விட்டுருப்போம். எல்லாமே இந்த எட்ஜ் ஃபுல்லாமே நம்ம மடக்கிருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. மருந்து கொடுக்குறதுக்கு எதுனாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். அதே மாதிரி சிப்பர் இது ஒரு டைப்பு. பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து பால் ஊற்றி கொடுக்கணும், இல்லை தண்ணி ஊற்றி கொடுக்கறனால இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக அதனால யூஸ் பண்ணலாம். பிள்ளைய 2 சைடும் பிடிச்சிக்கலாம். இதுல அந்த மிக்கி மவுஸ் மாதிரி வந்திருக்கு. ஆமா, இதுல ஒவ்வொருதுலயும் ஒவ்வொரு படம் வரும் உங்களுக்கு. அந்த குழந்தைங்க சோட்டா பீம், மிக்கி மவுஸ், டாம் அண்ட் ஜெரி அந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதுல மேல ஹோல் மட்டும் கொடுத்துருவாங்க. ஆமா, ஹோல் கொடுத்துருவாங்க. நம்ம போட்டு நம்ம த்ரெட் பண்ணி நம்ம லாக் பண்ணிட்டோம்னா அவங்க பாட்டு குடிச்சுக்கலாம். வெயிட் என்ன சார் வரும் இதோட வெயிட்? இதோட வெயிட் வந்து 94 கிராம், கிட்டத்தட்ட 100 கிராம் கிட்ட வந்துருச்சு. இது வெயிட் ஸ்டார்டிங்கே இவ்வளவுதான். இவ்வளவுதான் ஸ்டார்டிங் வெயிட்டே இதுதான். அதாவது ஒரு 100 ml அந்த அளவுக்கு தான் பிடிக்கும். அந்த அளவுக்கு இது பிடிக்குமா? அதுலயே பாத்தீங்கன்னா மில்க் பாட்டில், ஃபீடிங் பாட்டில். ஆமா, ஃபீடிங் பாட்டில். இது வந்து சைஸ் சரியா இருக்கு. அதை நான் போட்டோ வந்து நான் அட்டாச் பண்ண சொல்றேன் பாருங்க. இதுலயே நம்ம வந்து நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். இது வந்து மூடி இருக்கு.
இந்த மூடி இருக்கும், அந்த மூடியை வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம லப்பர் ஃபீடிங் பாட்டில் லப்பர் வருது அதான் பார்த்தீங்கன்னா, நிப்பல் சொல்லுவோம், அந்த நிப்பலை உள்ள விட்டு கொடுத்துக்கலாம்ன்றீங்க. இதை மேலே இப்படி வச்சு நம்ம பால் ஏதாவது வச்சோம்னா இதை மேலே வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி எங்கேயாவது வெளியில் நம்ம போகிறோம்னா போட்டு நம்ம கொண்டு போயிட்டோம்னா அதாவது அந்த நிப்பல்ல தனியா வச்சுக்கிட்டு நீங்க ஸ்டோரேஜ் மாதிரி கொண்டு போறோம். வெளியில எங்கேயாவது போறோமா அப்படின்னோம்னா இதுல நம்ம ஊத்தி கொண்டு வச்சு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வரும். பாத்தீங்கன்னா வெறும் 60 கிராம் தான். ஸோ இதுல இருந்து தான் சைஸ் வாரியா வரும். ஸ்டார்டிங் 60, 80, 100 அந்த மாதிரி 100, 120 அந்த மாதிரி வந்துடும். சைஸ் வாரியா வந்துடும். அந்த போட்டோ வந்து நான் அட்டாச் பண்ண சொல்றேன், பாருங்க அதை. அதாவது இதுவும் அதே மாதிரி தான் 100 ml பிடிக்கிறது. ஹைட் கொஞ்சம் கூடும், அது லென்த் கூடும். 70, 80, 90 வருமா ஹைட் வரும். 70, 80னா ஒரு 20 கிராம்ஸ் டிஃபரன்ஸ் வரும். 80, 100, 120 அப்படிதான் அந்த மாதிரி வந்துருமா அந்த மாதிரி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தது பேபி கலெக்ஷன். ஸோ இன்னும் வந்து நிறைய நமக்கு வந்து இருக்குது. ஸோ பார்ட் 2ல நம்ம வந்து அடுத்து வந்து பார்ப்போம்.